ஹாய், நான் மேகலா. இன்றைக்கி கற்றாழை உரம் பார்க்கலாம். என் வீட்டுக்கு முன்னாடி நான் கற்றாழை வச்சுருக்கேன். அந்த கற்றாழையில் எல்லா செடிகளுக்குமே உரமாக பயன்படுத்தலாம். நான் ஏற்கனவே இந்த இதில் இருந்து கற்றாழையை எடுத்து செடிகளுக்கு உரமாக போட்டதுனால இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கண்ணாக இருக்குது. அதை எல்லாமே எடுத்து தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துல நட்டு வச்சிடலாம். இந்த கற்றாழையை நம்ம உரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த கற்றாழையை இதிலேயே வச்சுட்டு இந்த 2 கற்றாழையையும் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல நட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப பெரிய குழியாலாம் தோண்டணும்னு இல்லை. இந்த அளவுக்கு ஆழம் இருந்தால் போதும். உள்ளே இருக்க கல்லெல்லாம் எடுத்துட்டு ஏற்கனவே இருந்த இதில் ஒரு கற்றாழையும் எடுத்த கற்றாழையில் இருந்து 4 இடத்துல வேலி மாதிரி இந்த கற்றாழையை வாங்க. இந்த கற்றாழையை நம்ம உரத்துக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இந்த கற்றாழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சுருக்க கற்றாழையை நம்ம மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் கலக்க வேண்டாம். அரைச்சாலே அந்த தண்ணி மாதிரி ஜெல்லு வந்துடும். அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி எடுத்துருக்க இந்த கற்றாழை ஜெல்லை நம்ம செடிகளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு நாள் ஊற வைக்கலாம். ஒரு வாளியில் அந்த ஜெல்லை ஊற்றி தண்ணி ஊற்றி ஒரு நாள் ஊற வச்சேன். நேற்று இது பண்ணது ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருக்கேன். இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல முறை இருக்குது. இதை இன்னொரு வாளியில் ஃபில்டர் பண்ணி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றலாம். ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டு, அதை இருக்கிறதுக்கு ஒரு அரிப்பு, ஒரு கப்பு ஃபில்டர் பண்ணி இந்த வாளியில் எடுத்து வச்சுருக்கு. ஒவ்வொரு செடிக்கும் இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஊற்ற போகிறேன். இந்த தொட்டியில் இருக்கிறதுக்கு இந்த மேலே உள்ள இது மறையிற ஈரப்படுற அளவுக்கு ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றணும்னு இல்லை. ஏன்னா தண்ணி கீழே வடிஞ்சு வீணாக போயிடும். அதனால் மேலே தண்ணி தேங்காத அளவுக்கு அந்த மண் நிறையிற ஈரமாகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது. ஏன்னா உரமாக இதை தண்ணியை நம்ம ஊற்றுறோம். தரையில் ஊற்றும்போது அதுக்கு ஒரு கப்பு ஊற்றினா போதுமானது. இந்த உரத்தை வாரத்தில் ஒரு நாள் நம்ம ஊற்றினாலே போதும். ரோஸ் செடியிலேருந்து எல்லா செடிகளுமே நல்லா தழுத்து வளரும். வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தின வெங்காயத்தொலி, இஞ்சி, பூண்டு தொலி இது எல்லாமே எடுத்து இந்த இதில் அரிசி களைஞ்ச தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி லிக்யூடாக தான் நான் உரமாக கொடுப்பேன். ஏன்னா நம்ம பொடியாக போடுறத விட லிக்யூடாக கொடுத்தோன்னா செடிக்கு சீக்கிரமாகவே அந்த சத்து போய் சேரும். அதனால் டெய்லி செய்கிற இந்த தொலிகள் எல்லாமே எடுத்து அரைச்சி செடிக்கு நீர் உரமாக கொடுக்கலாம். நான் இந்த வெங்காயத்தொலி எல்லாத்தையுமே அரைச்சி வச்சதை இந்த வாளியில் தான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வாளி எவ்வளோ பிடிக்கோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றி 24 மணி நேரம் ஊற வச்சது. அதை இந்த வாளியில் இந்த கப்பை வச்சு அரித்து செடிக்கு நம்ம நீர் உரமாக ஊற்றிக்கலாம். இந்த உரத்தை தொட்டி செடியாக இருந்தால், தொட்டியில் வச்சுருந்த செடியாக இருந்தால் இதில் ஒரு 3/4 கப்பு ஊற்றினா போதும்.
தரையில் வச்ச செடியாக இருந்தால் 1 கப்பு ஊற்றணும். இந்த அளவுக்கு ஊற்றினா போதுமானது.